الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று 23வது தராவீஹில் ஓதப்படவிருக்கின்ற 26வது ஜுசுவில் இடம்பெறக்கூடிய சூரத்துல் ஹுஜுராத் என்ற சூரா. இதில் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை விட சப்தத்தை உயர்த்தி அவர்களை விட முந்தி பேசிவிடக்கூடாது, அவர்களுடைய இல்லத்திற்கு வீட்டிற்கு சென்று விட்டால் வெளியில் வரும் வரை எதிர்பார்த்திருக்க வேண்டும், வீட்டிற்கு நபியவர்கள் சென்ற பிறகு வெளியிலிருந்து கொண்டு அழைக்காதீர்கள் என்ற ஒழுக்க நெறிகளை எல்லாம் பேசிவிட்டு அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு மத்தியில், முஃமின்களுக்கு மத்தியில் எவ்வாறெல்லாம் நடந்து கொண்டால் ஒருவர் மற்றவர்களோடு அன்பாக, பாசமாக, சண்டை சச்சரவுகளின்றி, மனஸ்தாபங்கள் இன்றி, மனவேதனைகளின்றி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான எல்லா வழிவகைகளையும் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் எல்லா விதமான ஒழுக்க நெறிகளை, பல ஒழுக்க நெறிகளை அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் தஆலா அதை பற்றி சொல்லும் பொழுது, وَإِن طَائِفَتَانِ مِنَ الْمُؤْمِنِينَ اقْتَتَلُوا فَأَصْلِحُوا بَيْنَهُمَا. முஸ்லிம்களில் 2 பிரிவினர் சண்டையிட்டு கொண்டால் அவர்களை நீங்கள் ஒற்றுமைப்படுத்துங்கள், அவர்களை நீங்கள் ஒன்றாக ஆக்கி வையுங்கள். மேலும் அந்த 2 பிரிவினரில் யாராவது ஒரு பிரிவினர் வரம்பு மீறினால் அவர்களுக்கு ஆதரவாக சென்று விடாதீர்கள். யாராவது வரம்பு மீறினால் நீங்கள் அவர்களுக்கு எதிராக நின்று அவர்களுடைய தவறுகளை புரிய வைத்து எப்படியாவது அந்த 2 பிரிவினர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை, ஒற்றுமை ஏற்படுத்துங்கள். காரணம், இன்னமல் முஃமினூன இஹ்வா, அல்லாஹ் சொல்கின்றான், நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு சகோதரர்களாக இருக்கிறார்கள். அந்த சகோதர பாசத்தை ஏற்படுத்துங்கள் என்பதாக கூறிய பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திற்கு உரித்தானவர்களாக ஆகுவீர்கள். வத்தகுல்லாஹ் லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் துர்ஹமூன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரஹ்மத் உங்களுக்கு வரும் என்று சொன்ன பிறகு எவ்வாறெல்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், யாரும் யாரையும் கேலி பரிகாசம் செய்ய வேண்டாம். கிண்டல் கேலி வேணான்றான் அல்லாஹ். இங்கிருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். 2 பேரும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நண்பராக இருப்பாங்க. இவர் அவரை கேலி பண்ணுற மாதிரி கேலி பண்ணுவார், அவர் இவரை கேலி பண்ணுவார். என்னைக்காவது ஒரு நாள் ஆகிடும், கோவம் முடிஞ்சிச்சு. சில சமயம் கேலி பண்ணும்போது மனசை தைக்க முடியாது, இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு இவர் சும்மா ஏதாவது கேலி பண்ணுவார். இப்படி கொஞ்ச நாள் நடந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னு வைங்க, பயங்கரமான சண்டை நடக்கும். என்ன நான் அப்படின்னா இன்றைக்கி உங்களை சொல்லிட்டேன் அப்படின்னு இவர் கேட்பார். ஆனால் இன்னைக்கு சொன்னதை வச்சு இல்லை,
தினந்தோறும் கேலி பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு வச்சு வாங்கிடுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், யாரும் யாரையும் கேலி கிண்டல் செய்யாதீர்கள். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா கண்ணியத்திற்குரியவர்களே ஆண்களை பார்த்து தனியாக பெண்களை பார்த்து தனியாக சொல்கிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின். லா யஸ்கர் அப்படின்னா கேலி கிண்டலாக பேச வேண்டாம், யாரையும் மட்டமாக நினச்சி பேச வேணாம் அப்படின்னு அர்த்தம். ஏன் பேசக்கூடாது, ஏன் கேலி கிண்டல் செய்யக்கூடாது? அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறையை எடுத்து கிண்டல் செய்வது கூடாது. ஏன் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்கிறான். அஸா அன் யகூன கைரம் மின்ஹும். நீங்கள் யாரை கேலி பேசுகிறீர்களோ, நீங்கள் யாரை கிண்டல் செய்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாமே. நீங்கள் அவங்கள மட்டமாக நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் தான் மட்ட ரகமானவர்களாக இருக்கலாம் அல்லாஹ்விடத்தில். யாருக்கு என்ன தெரியும்? இதை சொல்லிட்டாங்க. திருப்பி சொல்கிறான் பாருங்க, வலா நிசா உம்மின் நிசா இன். பெண்களுக்கு தனியாக சொல்கிறான். எந்த பெண்களும் எந்த பெண்களையும் கேலி பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏன்? அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹும் மின்ஹுன். எந்த பெண்கள் யாரை கேலி பேசுகிறார்களோ, கேலி பேசப்படுகின்ற, கிண்டல் செய்யப்படுகின்ற, மட்டமாக கருதப்படுகின்ற அந்த பெண்கள் கேலி செய்கின்ற உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாமே என்பதாக ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக கேலி பேசாதீங்க கேலி பேசாதீங்கன்னு தனித்தனியாக சொல்கிறான். இங்கே சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? எப்போவுமே அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு கட்டளை, ஏதாவது ஒரு தடுத்தல், ஏதாவது ஒன்றை சொல்கிறான் செய்யுங்க, ஏதாவது ஒன்றை செய்ய வேணான்னு சொல்கிறான்னா ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். இரண்டு இடங்களில் தனித்தனியாக சொல்கிறான். என்னென்னா பார்வையை தாழ்த்துங்கள் அப்படின்றான். காரணம் என்னென்னா, பார்வையை தாழ்த்துங்கள்னு சொன்னாலே இது யாருக்கு உள்ளதுன்னு நினச்சிக்கிடுவாங்க. ஆண்கள் பார்வையை தாழ்த்தணும்னு நினச்சிக்கிடுவாங்க. பெண்கள் பொதுவாக என்ன நினைக்கிறது இல்லை, பார்வையை தாழ்த்துங்க, நம்ம பார்வையை தாழ்த்துன்னு நினைக்கிறது இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு ஒரு கண் பார்வையற்றவர்கள் வரும் பொழுது ரசூலா சொல்கிறாங்க, உள்ளே போங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு தான் கண்ணு தெரியாது அப்படின்றாங்க மனைவி பாருங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது, உங்களுக்குமா கண்ணு தெரியாதுன்னு கேட்குறாங்க. நீங்களுமா குருடிங்களாக இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்களும் பார்வையை தாழ்த்தணும். அப்போ பார்வையை தாழ்த்துவது என்பது இது ஆண்களுக்கு நினைக்கிறதுனால அல்லாஹ் தஆலா ரெண்டு பேரையும் தனித்தனியாக சொல்லுவான். ஆண்களே நீங்களும் பார்வையை தாழ்த்துங்கள், பெண்களே நீங்களும் பார்வையை தாழ்த்துங்கள். இதே போல் இங்கே ஏன் தனித்தனியாக சொல்கிறான் கேலி கிண்டல் செய்யாதீங்கன்னு ஏன் தனித்தனியாக பேசுகிறான் அப்படின்னா, கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே தனித்தனியாக சொல்வது மட்டுமல்ல, இன்னொன்னையும் சேர்த்து கவனிக்கணும். ஆண்கள் ஆண்களை கேலி பேச வேணாம், பெண்கள் பெண்களை கேலி பேச வேணாம். அதுதான் சொல்கிறோம், அதையும் சேர்த்து தான் இங்கே கவனிக்கணும். இப்போ ஆண்கள் ஆண்களை கேலி பேசக்கூடாது, பெண்கள் பெண்களை கேலி பேசக்கூடாது. அப்போ ஆண்கள் பெண்களை, பெண்கள் ஆண்களை கேலி பேசலாமா? அதை பற்றி எல்லாம் இங்கே சொல்லவே இல்லையே. எந்த ஆணும் எந்த ஆண்களையும் கேலி பேச வேண்டாம், எந்த பெண்ணும் எந்த பெண்ணையும் கேலி கிண்டல் பேச வேணாம்னு தானே சொல்லியிருக்கிறான். அப்போ ஆண் பெண்ணை ஆணை கேலி பேசலாமான்னா அதுக்கு என்ன பதில் தெரியுங்களா? ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லலையே. ஆணை தனியாக சொல்கிறான், பெண்ணை தனியாக சொல்கிறான். ஆண் பெண்ணை வேணாம், பெண் ஆணை கேலி பேச வேணாம்னு சொல்லலையேன்னா கேலி பேசுகிறதா? பேசவே கூடாது. எங்கே கேலி பேசுறது? பேசுறதுக்கு அனுமதி இல்லைன்னா கேலி அந்த சப்ஜெக்டே கிடையாதுன்ட்டான். அதனால தான் தனித்தனியாக சொல்கிறான். ஆண்கள் ஆண்களிடத்துல தான் பேசணும். அப்படி பேசும்போது என்னவா பேசாதீங்க, கேலி கிண்டலாக பேசாதீங்க. பெண்கள் பெண்கள்கிட்ட தான் பேசணும். இப்போ திடீர்னு சில பேர் பயான் முடிச்சுட்டு இருக்காங்க, என்ன சேர்த்து பெண்கள் ஆண்களை பேசவே கூடாது. நிர்பந்தமாக பேசலாம். டாக்டர் கேட்குறாரு என்னம்மா அப்படின்னா, பெண் டாக்டர் இருந்தால் பெண் டாக்டர் தான் போகணும். பெண் டாக்டர் இல்லை அப்படின்னா எங்கே போகிறோம்? ஆண் டாக்டர்கிட்ட போகணும். அப்போ கேட்கும்போது நான் பேச மாட்டேன்னு உட்கார முடியாது, என்ன பிரச்சனைன்றது சொல்லணும். நிர்பந்தமாக பேசுவது என்பது வேற. சாதாரணமாக சர்வசாதாரணமாக ஆண்கள் ஆண்களோடு பேசுவாங்க, பெண்கள் பெண்களோட தான் பேசுவாங்க. ஆண்கள் தேவையில்லாமல் பெண்களிடத்துல, பெண்கள் தேவையில்லாமல் ஆண்களிடத்துல பேசவே கூடாது. எப்போ பேசவே கூடாதோ கேலி பேசுறது சுத்தமாக கூடாது. எங்கே பேசவே கூடாதோ அப்போ கேலின்றது வராது. அப்போ ஆண்கள் ஆண்களிடத்துல தான் பேசுவாங்க. அப்போ எப்படி பேசக்கூடாது? கிண்டல் கேலியாக பேசாதீங்க. பெண்கள் பெண்களிடத்துல தான் பேசுவாங்க. அப்படி பேசும்போது என்ன வேணாம்? கிண்டல் கேலி வேணாம். ஏன் காரணம் என்ன? கிண்டல் கேலி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களை கொஞ்சம் மட்டமாக நினச்சி பேசுகிறீங்க. யாரையும் மட்டமாக நினைக்க வேண்டாம்.
காரணம், நீங்க யாரை மட்டமா நினைக்கிறீங்களோ அவங்க உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் என்று யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். நாம நம்மளை தான் பெருசா நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் யார் யாரை விட பெரியவங்கன்னு, யார் யாரை விட சிறந்தவங்கன்னு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். எனவேதான் இந்த உபதேசங்களை அப்படியே கொண்டு வந்துட்டு கடைசி அல்லாஹ் முடிக்கும் போது சொல்றான், அல்லாஹ்வை அஞ்சுங்கள். மீண்டும் சொல்ற, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். காரணம் என்ன தெரியுமா? உங்களில் அல்லாஹ்வை யார் மிகவும் அஞ்சுகிறார்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள். இது பிலால் ரலியல்லாஹு விஷயமாவும் இறங்குச்சுன்னு சொல்லுவாங்க. பிலால் ரலியல்லாஹு பார்ப்பதற்கு தோற்றம் கருப்பான தோற்றம், நீக்ரோ அடிமை, உலக ரீதியில அடிமையாக இருந்து எந்த அந்தஸ்தும் எந்த மரியாதையும் இல்லாதவர்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் அச்சம் இருந்து விட்ட காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்றாங்க, ஃபஜர் தொழுதுட்டு கனவு பார்த்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் அதை சொல்லுவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய கனவு வஹி இல்லையா? எப்பயாவது உங்களில் யாராவது கனவு பார்த்துறீங்களான்னு கேட்டுட்டு விளக்கமும் கொடுப்பாங்க. அப்படி விளக்கம் கொடுக்குறத பார்த்து சில சின்ன சின்ன சஹாபாக்களுக்கெல்லாம் கனவே வராதவங்க, சில பேருக்கு கனவே வராது. அவங்களுக்கு யோசிச்சாங்களா, நமக்கு ஏதாவது கனவு வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்லாமே கேட்கும்போது. அப்போ கனவுடைய விளக்கம் சொல்லுவாங்க, கனவுலாம் சொல்லுவாங்க. ஒரு நாள் கேட்குறாங்க, எல்லாரும் முன்னாடி பிலால் என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, பிலாலே இங்கே வாங்க, என்ன அமல் அப்படி செய்கிறீங்க? நான் சொர்க்கத்துக்கு போகும்போதெல்லாம் உங்கள் காலடி சுத்தத்தை கேட்குறேன்னா, அப்படி என்ன அமல் செய்கிறீங்க? பிலால் என்ன சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் ஒன்றும் பெருசாக அப்படிலாம் அமல் செய்கிறதில்லை, நான் ஒன்றும் பெருசாக அப்படிலாம் அமல் செய்கிறதில்லை. ஒழு முறிஞ்சிச்சா உடனே ஒழு செஞ்சிடுவேன், ஒழு செஞ்சால் ஒரு 2 ரக்காத் தொழுதுருவேன். சொல்கிறாங்க, இந்த 2 செயல் தான் அதுக்கு காரணன்றாங்க. இந்த 2 செயல் தான் அதுக்கு காரணன்றாங்க. இப்போ இந்த 2 செயல் தான் பிலால் ரலியல்லாஹு அந்த பெரிய அந்தஸ்துக்கு காரணம்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதா? தெரியும். இருந்தாலும் கேட்குறாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் காலடி ஓசை வருதுன்றது தெரிஞ்ச ரசூலுல்லாஹ்வுக்கு ஏன் வருதுன்றது தெரியாதா? ஏன் சபையில் வச்சு கேட்டாங்க தெரியுங்களா? பிலால் ரலியல்லாஹு அந்தஸ்தை எல்லாருக்கும் காட்டுறது. நீங்கள் பிலாலை சாதாரணமாக நினைக்காதீங்க, சபையில் உட்கார வச்சு கேட்குறாங்க, என்ன அமல் செய்கிறீங்க அப்படின்னு. உங்களுடைய காலடி ஓசத்தை என்ன செய்கிறேன்னா சொர்க்கத்தில் கேட்குறேன். கணித்துக்குள்ளே சொல்ல வருவது, தோற்றத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பல்ல, பணம் காசுக்கு பட்டம் பதவிக்கெல்லாம் இல்லை. யாருடைய இதயத்தில் அல்லாஹ்வின் அச்சம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். எனவே யாரும் யாரையும் கேலி பரிகாசம் செய்ய வேண்டாம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அதே போன்று வலா தல்மிசு அன்ஃபுசக்கும், யாரும் யாரையும் குறை பேச வேண்டாம், யாரும் யாரையும் குறை பேச வேண்டாம். இந்த இடத்துல குறை பேச வேண்டாம்னு சொல்லும்போது வலா தல்மிசு அன்ஃபுசக்கும், உங்களை நீங்களே குறை பேச வேண்டாம்னு அல்லாஹ் சொல்றான். உங்களை நீங்களே, யாராவது தன்னைத்தானே குறை பேசிக்கிடுவாங்களா? கிடையாது. அதனால இதுக்கு மொழிபெயர்ப்பு எப்படி செய்வாங்கன்னா, உங்களில் சிலர் சிலரை குறை பேசிக்கொள்ள வேண்டாம்னு அர்த்தம் வைப்பாங்க. ஆனால் அசல் அர்த்தம் என்னன்னா, உங்களை நீங்களே குறை பேசாதீங்கன்னு அர்த்தம். ஆனால் நம்மளை நாமளே குறை பேசிக்கிறோமா? கிடையவே கிடையாது. நம்மளை நாமளே பெருமையாக வேணா பேசிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்ற, உங்களை நீங்களே குறை பேசிக்கொள்ளாதீர்கள். அதாவது மற்றவர்களுடைய குறையை பேசாதீங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் அல்லாஹ் சொல்லும்போது உங்களை நீங்களே குறை பேசாதீங்கன்னு சொல்கிறான். காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் எப்பொழுது அடுத்தவர்களுடைய குறையை பேச ஆரம்பிக்கிறீர்களோ அடுத்தவர்கள் நிச்சயமாக உங்களுடைய குறையை துருவி ஆராய்ச்சி பேச ஆரம்பிச்சுவாங்க. நீங்கள் எப்போ மற்றவங்களை குறை பேசுகிறீங்களோ மற்றவர்கள் உங்களுடைய குறையை பேசுவாங்க. அப்போ மற்றவர்கள் மேலே சேர அள்ளி வீசுறோன்னு நினைக்காதீங்க, அவர்கள் உங்கள் மீது சேரை அள்ளி வீசுவார்கள். எனவே நீங்கள் மற்றவர்களுடைய குறையை பேசுவது, அது உங்களுடைய குறையை மற்றவர்கள் பேசுவதற்கு அதுவே காரணமாகிவிடும். எனவே அல்லாஹ் சொல்றோம், உங்களை நீங்களே குறை பேசாதீர்கள். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அடுத்தால் குறையை தானே பேசுகிறோம் அப்படின்னு. அடுத்தால் குறையை நாம் பேச ஆரம்பிச்சிட்டா நம்முடைய குறைய மக்கள் பேச ஆரம்பிச்சுடுவாங்க. தமிழில் சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, நீ அடுத்த ஆளை பார்த்து இப்படி கையை நீட்டினா 3 விரல் என்ன செய்யுது, உன்னை பார்த்து மேலுது. அரபியில் கூட சொல்லுவாங்க, மற்றவர்களை பார்ப்பதற்கு உன்னிடத்தில் 2 கண் இருக்கிறது என்றால் மற்றவர்கள் உன்னை பார்ப்பதற்கு 1000 கண் இருக்கிறது. 1000 பேர் உன்னை பார்த்துருவான். அப்போ நீங்கள் மற்றவங்களுடைய குறையை பேசினா அது உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அவமானம். மற்றவர்களை அவமானப்படுத்தலான்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அல்லாஹ் உங்களை அவமானப்படுத்தி விடுவான்னு ஹதீஸ்ல இருக்கு. யாருடைய குறையை பேசாதீங்க. நீங்கள் மற்றவர்களுடைய குறையை பேசினால்
அல்லாஹ் உங்களுடைய குறையை வெளிக்காட்டுவான். மற்றவர்களுடைய குறையை நீங்கள் மறைத்தால் அல்லாஹ் உங்களுடைய குறையை இம்மை மறுமையிலும் மறைத்து விடுவான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலா தனாபஸு பில் அல்காப். எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. யாரையும் பட்ட பெயர் சொல்லி அழைக்காதீர்கள். இந்த பட்ட பெயர்னு சொன்னா ரெண்டு விதமான பட்ட பெயர் இருக்கு. ஒரு பட்ட பெயர் இருக்கு, அதை சொன்னா அதை கேட்கிறவருக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு டாக்டர் பட்டம் வாங்கிட்டாரு, அவரை டாக்டர் சாப்னு சொன்னா என்ன செய்யும்? சந்தோஷப்படுவார். ஒருத்தர் இன்ஜினியர் ஆகிட்டாரு, அவரை இன்ஜினியர் சாப், இன்ஜினியர் பவர் அப்படின்னு பேசினா அவர் பேரே விட்டுருவாங்க. ஆனால் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? இன்ஜினியரை பார்த்தீங்களா, இன்ஜினியர் வந்தாரா அப்படி கேட்பாங்க. இப்போ இந்த பேர் என்ன செய்யும்? அவருக்கு சந்தோஷத்தை தரும். இந்த பட்ட பேர் சொல்லலாம். எந்த பட்ட பேர் சொன்னால் அவருடைய மனசு பாதிக்குமோ அந்த மாதிரியான பட்ட பேர் என்ன செய்யாதீங்க, வச்சு அழைக்காதீர்கள். சில ஊர்லாம் இருக்குது, அல்லா பாதுகாக்கணும். அதில் குறிப்பாக முஸ்லீம் ஊர் தான். ஒவ்வொரு வீட்டுக்கும் பட்ட பேர் வச்சுருப்பாங்க. அந்த பட்ட பேரை சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்கும். அந்த மாதிரியான, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குடும்பத்தில் உள்ள குறைய ஆராய்ச்சி பண்ணி எடுத்து அந்த குறைய தான் பட்ட பேராக வைப்பாங்க. இப்படியே புழைக்கிடுவாங்க. அந்த ஜென்ரேஷன் போனாலும் அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு என்னதான் பட்ட பேர் மாறாது. இப்போ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எல்லாம் சொல்கிறான். இது அவருடைய உள்ளத்தை பாதிக்கும். சில சமயங்கள் சில குறை இருக்கும். உதாரணத்துக்கு அதை சொன்னாதான் அவர் விளங்கும், இல்லைன்னா விளங்காது அப்படின்ற பட்சத்தில் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரே பெயரை ஒரு 3 பேர் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு சாதிக் பைன்னு வச்சுக்கிறோமே, சாதிக் பைன்னு 3 பேர் இருக்காங்க. ஆனால் நாம் யாரை சொல்கிறோமோ அவரை இவருக்கு புரியல, வேற சாதிக் பையன் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நாம் யாரை சொல்கிறோன்னா ஒரு கண்ணு கொஞ்சம் என்ன செய்யும், ஒரு மாதிரியாக இருக்குன்னு வச்சுங்க, ஏங்க ஒத்த கண்ணு சாதிக் பையங்க அப்படின்னு சொன்னாதான் அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிடுவார். இல்லைன்னா புரிய மாட்டாருன்னா அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யலாம், அந்த குறைய சொல்லலாம். ஏன் நொண்டி நடந்து வருவாருங்க, நொண்டின்னு சொல்லக்கூடாது நொண்டிய. ஆனால் நாம் அவருடைய பேரை சொல்கிறோம், ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, வேற யாரையும் நினச்சிக்கிறாரு. அதற்காக வேண்டி ஒரு அடையாளமாக என்ன செய்யலாம், அதை அந்த நேரத்துக்கு மட்டும் பயன்படுத்தி விட்டுருணுமே தவிர அவர்களுடைய குறையை எடுத்து குட்டையன், நெட்டையன், குருட்டுப்பையன், நொண்டி என்று எந்த விதமான பட்ட பெயர் வச்சு கூப்பிடாதீங்க. மனம் புண்படும்படியான யாருக்கும் எந்த பட்ட பெயரும் வைக்காதீர்கள் சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். ஈமானுக்கு பிறகு இது பாவத்தில் மிகவும் மோசமான பாவம்ன்றான். ஈமானுக்கு பிறகு நீ ஏன் சொல்றான்னா, ஈமான் கொண்ட பிறகுமா இன்னும் இப்படி இருக்கிறீங்க? ஆனால் அல்ல ஈமானை தந்துட்டா, எல்லாம் முக்மீன் ஆகிட்டு. ஒரு முக்மீன் இன்னொரு முக்மீன், அவர் முக்மீன் ஆகிட்டாரு. அவர் ஈமான் கொண்ட பிறகு என்ன பட்ட பேர் வச்சு பேசிட்டு, நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு இன்னும் ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறான்ல. ஈமானுக்கு பிறகு, ஈமான் கொண்ட பிறகு அல்லாஹ் தஆலா ஈமான் என்ற அந்த ஜோதியை, ஒளியை உங்களுக்கு கொடுத்த பிறகுமா இன்னும் அடுத்த நபர்களை குறை பேசிக்கிட்டு இன்னும் அடுத்த நபர்களுக்கு பட்ட பேர் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஈமான் வந்த பிறகு இந்த மாதிரியான வேலையெல்லாம் விட்டுணுமா இல்லையா? ஈமான் வந்த பிறகும் அல்லாஹ் உங்களை முக்மீன்களாக, முஸ்லிம்களாக ஆக்கிய பிறகும் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுறது ரொம்ப கெட்டத்தன்மை என்று அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை முடித்து விட்டு அல்லாஹ் சொல்றான், வமல்லம் யதுப் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். இது மாதிரியான காரியங்களில் இருந்து நீங்கள் மீண்டு விடுங்கள், தௌபா செய்து விடுங்கள். தௌபா செய்யவில்லை என்றால் அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல் ظن. முஃமின்களே, அதிகமான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், நீங்களா ஒருத்தரை பற்றி நினைக்கிறது, நீங்களா ஒருத்தரை பற்றி தவறாக நினைக்கிறது. ஒரு சில சமயம் இப்படி ஒன்று எனக்கெல்லாம் பார்த்தாலே விளங்கிடும். என்ன பார்த்தாலே விளங்கிடும்? அதெல்லாம் பார்த்தாலே விளங்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அதுக்காண்டி ஓவராக போயிடக்கூடாது. யாரை பற்றியும் கெட்ட எண்ணங்கள் வைக்கக்கூடாதுன்றான். சொல்றான், கெட்ட எண்ணம் இருக்க இன்ன பாபல் வன்னி இஸ்முன். சில சமயம் பார்த்தாலே தெரியும், நம்ம தவிர்த்துக்கணும். ஆஹா பார்த்தாலே தெரியுது மோசமான ஆள்னு. சில பேர்கிட்ட பேசினாலே தெரியும். சில பேர்கிட்ட பேசி பாருங்க, காசு கறக்கிற ஆளாக இருப்பான். பேச்சு கொடுத்தாலே நம்மளுக்கு அந்த பிஸ்னஸ் இருக்குது, இந்த பிஸ்னஸ் இருக்குது, அதில் அவ்வளோ காசு போட்டிருக்கோம், அதில் நிறைய பேர் அதில் காசு போட்டிருக்காங்க, லாபம் கரெக்டாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்வான். அப்போ என்ன அர்த்தம்? ஆஹா எப்படியா நம்மகிட்டையும் காசு கேட்க போகிறான். இப்படி பேசினாலே புரிஞ்சிடும். அதனால தான் அல்லாஹ் சொல்ல இன்ன பாவம் தண்ணி. சில எண்ணங்கள், சில சமயம் எண்ணங்கள் கரெக்டாக இருக்கும். ஆஹா ஒரு மாதிரியான ஆளை தெரிகிறாரு அப்படின்னு தவிர்த்துக்கணும், அவ்வளோதான்.
ஆனால் சில சமயங்கள் நினைக்கிற எல்லா நேரத்திலும் நினப்பு என்ன செய்யாது, கரெக்டாக இருக்காது. அப்போ அடுத்த நபர்களை பற்றி தவறாக எண்ணுவது அல்லாஹ் சொல்கிறான் இஸ்முன், அது பாவம்ன்றான். பொதுவாக நம்ம வாய் விட்டு பேசுறது, வாய் விட்டு குறை சொல்கிறது, வாய் விட்டு திட்டுறது, அதுதான் தப்பு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் சில சமயங்களில் சில நபர்களை பற்றி நீங்கள் தவறாக எண்ணுவது கூட பாவம். நீங்கள் உள்ளத்தில் நினைச்சிங்களே அவரை பற்றி தப்பா, அதுவே பாவம்ன்றான். எனவே யாரை பற்றியும் தவறாக நினைக்காதீர்கள். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் வலா தஜஸ்ஸஸு, யாருடைய குறையையும் துருவி துருவி ஆராயாதீர்கள். என்ன செய்யாதீங்க, யாருக்கு பின்னாடியும் என்ன செய்யறது, அவர் எப்படி, அவர் எங்கே போகிறாரு, எங்கே வைக்கிறாரு, என்ன செய்கிறாரு, எப்படி அவருக்கு வருமானம் வருது, இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டாரு, எப்படி சம்பாதிச்சாரு, நம்மளை மாதிரி சின்ன பொட்டி கடை தானே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, எங்கேருந்து இன்கமிங் வருது, இப்படி அவர் பின்னாடி ஆராய்ச்சி பண்ணாதீங்க. யாருடைய குறையும் துருவி துருவி ஆராயாதீங்க. அதாவது ஒவ்வொரு நபர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு இருக்கலாம், அவருக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கலாம், ரகசியங்கள் இருக்கலாம். யாருடைய ரகசியத்தையும் உடைக்கக்கூடாது, யாருடைய ரகசியத்தையும் என்ன செய்ய துருவி துருவி ஆராயக்கூடாது. ஹதீஸில் வருது, நீங்கள் மற்றவர்களுடைய குறையை துருவி துருவி ஆராய்ந்தால் அல்லாஹும் உங்களுடைய குறையை துருவி துருவி ஆராய்ந்து விடுவான். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கேவலப்படுத்திடுவான்னு வருது. வீட்டுக்குள்ளே இருந்தால் யார் கேவலப்படுவா, வெளியில் யாருக்கு விஷயம் தெரிஞ்சால் தானே கேவலப்படுவாங்க. அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருந்து தப்பு செஞ்சாலும் அல்ல வெளியில் கொடுத்துருவாங்க. நீங்கள் மற்றவங்களை குறைய பார்த்தீங்க, துருவி துருவி ஆராய்ஞ்சிங்கன்னா அது நமக்கு தெரியாது, இவர் ஆராய்வார், அல்லாவுக்கு எல்லாம் தெரியும். மற்றவர்கள் நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்தால் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்திடுவான். அல்லாஹ் யாரை இழிவுபடுத்த நாடி விட்டான்னு என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் யாரும் யாரை பற்றியும் புறம் பேச வேண்டாம். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தைகள் பாருங்கள், எவ்வளோ அழகா அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவுரை சொல்கிறான். யாரும் யாரை பற்றியும் கீபத், புறம் பேச வேண்டாம். ஃபஸ்ட்டு கேலி பேசாதீங்கன்னு சொன்னான், அடுத்து பட்டப்பேர் வச்சு பேசாதீங்கன்னா. இதெல்லாம் என்னது அப்படின்னா தெளிவாகவே சொல்கிறது, தெளிவாக திட்டுறது, தெளிவாக குறைய சொல்கிறது, தெளிவாக பட்டப்பேரை சொல்லி வைக்க அழைக்கிறது. இது என்னது, அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசுறதுக்கு பேர் கீபத் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன விளங்கணும் அப்படின்னா, கீபத் அப்படின்னா வெறும் இல்லாத நேரத்தில் பேசுறது மட்டும் இல்லை. சில சமயங்கள் என்ன செய்வாங்க தெரியுங்களா, நான் அவர் இருக்க மாட்டார், அவரை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொல்லுவாங்க, நான் இல்லைன்னு நினச்சி பேசுகிறேன்லாம் நினைக்காதீங்க, அவனுக்கு முன்னாடியே பேசுவேன் அப்படின்வாங்க, அவன் இருந்தாலும் நான் சொல்லுவேன் அப்படின்வாங்க. அதாவது கீபத் பெரிய பாவம் நினைக்கிறோம் இல்லையா, அதை விட பெரிய பாவம் என்ன தெரியுங்களா, ஆளை வச்சுக்கிட்டே சில சமயம் திட்டுறது அதை விட பெருசாகிடும் பாவம். நான் முன்னாடியே சொல்லுவேனே, முன்னாடி வரட்டும் அவனை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே திட்டுறது, முன்னாடியே கேட்கறது இருக்குது பார்த்தீங்களா, இது எதை விட பெரிய பாவமாகிடும். சில சமயம் கீபத் புறத்தை விட இது பெரிய பாவமாயிடும். என்னன்னா புறத்தை விட திமிரு இதில் இருக்குது, பெருமை இதில் இருக்குது. ஏன்னா அவனுக்கு நான் பயந்தவன் இல்லையா, அவனுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டே பேசுவேன் அப்படின்னா இதில் திமிரும் ஒரு பெருமையும் சேர்ந்து இருக்கு. அவர் இல்லாத போது பேசுனா என்ன தெரியுமா அர்த்தம், அவருக்கு பயம் இவருக்கு இருக்கு, அதனால தானே என்ன செய்யறாரு, அவர் இல்லாத நேரத்தில் பேசுறாரு. அப்போ அதில் கொஞ்சம் அடக்கம் இருக்கு, ஒரு பயம் இருக்குது அப்படின்றது அந்த புறத்தில் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புறம் பேசுறேன்னு நினச்சிக்கிட்டீங்களா, நான் அவனுக்கு பயந்து அவன் இல்லாத போது பேசுறேன்னு நினச்சிக்கிட்டீங்களா, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. இது புறத்தை விட பெரிய பாவமாயிருமா. எனவே புறமும் பேசக்கூடாது, ஆளை முன்னாடி வச்சுக்கிட்டும் பேசக்கூடாது. குறிப்பாக ஆள் இல்லாத நேரத்தில் பேசுறது அதிகமாகிட்டே இருக்கு. ஏன்னா அவர் இல்லை, அதனால அவரை பற்றி என்ன செய்யறாங்க, தாராளமாக பேசுறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்றான், புறம் பேசுவது எப்படிப்பட்டது என்றால், உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரரின் மாமிசத்தை, செத்த மாமிசத்தை சாப்பிட விரும்புவீங்களான்னு கேட்குறான். அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், மையத்து யாரு, மனுஷ கறி. அதுவும் அல்லாஹ் சொல்றேன், யாரை பற்றி நீங்கள் புறம் பேசுறீங்களோ, ஒரு கோழியை கூட செத்த என்ன செய்ய மாட்டோம், செத்த கோழியை சாப்பிட மாட்டோம். ரசூல்லா ஒரு தடவை ஒரு இடத்துல போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆடு செத்து போச்சு, அதுவாக செத்து போச்சு, குப்பையில் தூக்கி வீசிட்டாங்க. ரசூல்லா கேட்குறாங்க, இந்த செத்து போன ஆட்டுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்புறம் ஆடு செத்து போச்சுன்னா என்ன செய்ய மாட்டான், குப்பையில் தூக்கி போட்டுருவோம். ஒரு கோழி செத்து போச்சுன்னா போயிடுவோம். மனுஷனை சாப்பிடுவோமா,
அது செத்து போன மையத்தை சாப்பிடுவோமா? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கீபத்தை ரொம்ப டேஸ்ட்டாக பேசுகிறீங்க, அடுத்த நபரை பேச சொன்னால் அல்லாஹ் இனிக்கும். அப்படியே நம்மளை பற்றி யாராவது பேசுனான்னு கேள்விப்பட்டால் நம்ம மனசு எவ்வளோ புண்படுது. ஆனால் அடுத்த நபரை பற்றி பேசுகிறது தான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பேசுகிறீங்க, அப்படியே நல்ல அழகாக நிறைய பாயிண்ட் எடுத்து போடுறீங்க. அல்லாஹ் சொல்கிறான், இது செத்த மையத்தை சாப்பிட்றதுக்கு சமன்ட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதற்கு அழகான விளக்கம் தராங்க. அதாவது ஒரு செத்த மாமிசம், மனுஷனை விடுங்க, செத்து போன கோழியை சாப்பிட்றத விரும்புவோமா? என்ன செய்வோம்? வெறுப்போம். செத்து போனது நாத்தம் அப்படின்னு. அந்த மாதிரி வெறுப்பு எதில் வரணும்? அடுத்த நபர்களை பற்றி பேசுவதில், கீபத் பேசுவதில். செத்த போன அந்த மாமிசத்தை பார்த்தா எப்படி அதை சாப்பிடக்கூடாதுன்னு வெறுப்பு வருதோ, அந்த மாதிரி அடுத்த நபர்களை பேசக்கூடாதுன்னு அதில் என்ன வரணும்? வெறுப்பு வரணும். ஆனால் இன்னைக்கு என்ன செய்யுது? அதில் இன்ட்ரெஸ்டாக பேசுகிறோம். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது, என்ன செய்யணும்? வெறுப்பு வரணும் அப்படின்னு சொல்கிறான். அல்லது இன்னொரு கருத்து சொல்கிறாங்க, செத்து போன மாமிசத்தை சாப்பிட்டா தண்டனை உண்டா இல்லையா? ஒருத்தர் கோழி விற்கிறாரு, உயிரோட கோழியை பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அறுத்து என்ன செய்யணும்? அந்த இறைச்சியை விற்கணும். அவருக்கு வரும்போதே என்ன ஆயிடுச்சு? கோழி செத்து போச்சு. அல்லது அவர் வாங்கிட்டாரு, வாங்கின பிறகு கோழி என்ன செஞ்சிருச்சு? செத்துருச்சு. இந்த கோழியை நைஸாக வெட்டி விற்றாருன்னா இவருக்கு தண்டனை இருக்கா? அல்லாஹ்கிட்ட இருக்கா இல்லையா? அப்போ செத்து போனதை சாப்பிட்டா இல்லை சாப்பிட வச்சா தண்டனை இருக்கா இல்லையா? அந்த மாதிரி தண்டனை அடுத்த நபர்களை பற்றி பேசுனா இருக்கு. அதுதான் இல்லை சொல்கிறோம். நீங்கள் செத்துப்போன மாமிசத்தை சாப்பிட விரும்புவீங்களா? அதாவது அப்படி சாப்பிட்டா அதற்குரிய தண்டனையை அடைய விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்கல்ல. அந்த மாதிரி தண்டனை எதில் இருக்கு? அடுத்த நபர்களை பற்றி பேசுறதுலையும் தண்டனை இருக்கு. எனவே தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம் என்னன்னா, சில சமயம் இந்த தண்டனையை பயப்படுறதே கிடையாது. என்ன பேசிக்கிறாங்கன்னா, அடுத்த ஆளை பற்றி பேசிட்டு இன்னும் இல்லாததே சொன்னோம், இருக்கிறதான சொன்னோம் அப்படின்னு என்னமோ சமாளிக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கீபத்துனா என்ன தெரியுங்களா? இருக்கிறத சொல்கிறது தான் கீபத். அதை தான் நான் தடுக்கிறேன்றாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யறது? சமாளிக்கிறது. என்னென்னு இல்லாத பொல்லாத ஒன்று நாங்கள் பேசலையே, இருக்கிறதான பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, நியாயப்படுத்துவாங்க. சில பேரை பார்த்தா தெரியும், மரணித்தவங்களை பற்றி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. மரணித்தவர்களை பற்றி நல்ல விஷயத்தை தவிர என்ன செஞ்சீங்க? வேற எதையுமே பேசாதீங்க. மரணித்தவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்லதை பேசுங்கன்னு ஹதீஸில் இருக்கு. ஒருத்தர் அந்த ஹதீஸை சொல்லியே ஆரம்பிப்பார். பார்க்கணும், மௌத்தா போனவங்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்ட்டு என்ன செய்வார்? பேசுவார். இது எவ்வளோ பெரிய தப்பு! ரசூலுல்லாஹ் தடுத்த அந்த ஹதீஸை சொல்லிட்டுமா மௌத்தா போனவங்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்ட்டு என்ன செய்ய போறாரு? இவரு பேச போறாரு. எவ்வளவு தைரியம், எவ்வளவு துணிச்சல்! அந்த ஹதீஸை சொல்லிக்கிட்டே அந்த ஹதீஸ் நினைவுக்கு வருது, ரசூலுல்லாஹ் தடுத்தது ஞாபகத்துக்கு வருது. அப்படி வர்றத நாவால வெளிப்படுத்திட்டு என்ன செய்யறாரு? திருப்பி மௌத்தா போனவங்கள பேசுறாரு. கரியத்துக்குரியவர்களே, அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மையத்துக்கறியை சாப்பிட்றது எவ்வளோ பெரிய குற்றமோ அந்த மாதிரி குற்றமாக எதை நினைங்க? இதை நினைங்க. அதே போல் மரணித்த உங்களுடைய சகோதரின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவீங்களான்னு கேட்கறதுக்கு மூன்றாவது ஒரு கருத்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, மையத்துடைய கறியை, மரணித்தவருடைய கறியை சாப்பிட்றதுனால மரணித்தவருக்கு வலிக்குமா? அவருக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? வராது. ஆனால் செத்துப்போன கறியை சாப்பிட்டா சாப்பிட்றவருக்கு என்னது? அவருக்கு தான் நஷ்டம். அந்த மாதிரி நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவருக்கு எந்த தண்டனையும் கிடையாது. அவரை பற்றி நீங்கள் உட்காந்து பேசுனீங்கல்ல, பாதிப்பு யாருக்கு தான்? உங்களுக்கு தான். செத்துப்போன கோழியை சாப்பிட்றதுனால கோழிக்கு, உயிரோடு இருக்க கோழியை பிடிச்சி அறுத்தா கூட கீன்னு கத்தும். செத்துப்போன கோழியை பிடிச்சி அறுத்தா ஒன்றும் அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு தெரிய போகிறதும் இல்லை. பிரச்சனை, தண்டனை, அல்லாஹுடைய கோபம் யாரின் மீது? உங்களுக்கு தான் பிரச்சனை. எனவே நீங்கள் அடுத்த நபர்களை பற்றி பேசாதீர்கள். அதே போன்று கணியத்திற்குரியவர்களே, மையத்துடைய செத்துப்போன மாமிசத்தை சாப்பிட்டா மட்டமாக நினைப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி கீபத் பேசுகிறவங்கள மட்டமாக நினைப்பாங்க. இந்த ஆளுக்கா அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது பொழப்பு அப்படின்னு மட்டமாக நினைப்பாங்க. நீங்கள் செத்துப்போன மாமிசத்தை சாப்பிட்றதை கேவலமாக நினைக்கிறீங்க இல்லையா? நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இந்த நம்ம ஒரு சில இனங்கள் இருக்குது, அந்த இனங்கள் என்ன செய்வாங்க? ஒரு சில குழுக்கள் இருக்காங்க, அவங்க செத்து போனது சாப்பிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க,
செத்து போனதெல்லாம் சாப்பிடுவாங்க பாவங்க அப்படின்னு மட்டமாக நினைக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி அடுத்த நபர்களை பற்றி பேசுனீங்கன்னா மக்களுடைய பார்வையில் நீங்களே என்ன ஆயிடுவீங்க, மட்டமாக ஆயிடுவீங்க. அந்த ஆளுக்கு அடுத்த ஆளை பற்றி பேசுகிறது தானே பொழப்பு அப்படின்னு உங்களை நல்ல பார்வையில் பார்க்க மாட்டாங்க, மட்டமாக பார்ப்பாங்க. ஆறாவது ஒரு கருத்து சொல்கிறாங்க, என்ன தெரியுங்களா? அது இருக்கிறதுலே கவனிக்க வேண்டியது என்னென்னா, பொதுவாக தமிழில் கூட சொல்லுவாங்க, செத்த பாம்பு அடிக்கிறான் பாருன்னு வாங்க. செத்த பாம்பை அடிக்கிறான்னு வாங்க. அப்படின்னு அர்த்தம், இவனுக்கு தைரியம் இல்லை. அல்ல சொல்கிறான், அடுத்த நபர்களை பற்றி புறம் பேசுகிறீங்க, உங்களுடைய சகோதரனுடைய செத்த மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு சமம். அவர் முன்னாடி வச்சுக்கிட்டு பேசுறியா? நீ இவ்வளோ பேச்சு பேசுறிய, முன்னாடி வச்சு சொல்லிடுவியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இல்லை, பயந்தாங்கோலி இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிற, பேசாத. அவன் முன்னாடி வச்சுக்கிட்டு பேசுகிற தைரியம் இல்லை, எதுக்கு பின்னாடி பேசிக்கிட்டு தெரியுற? இது என்னென்னா செத்து போன பாம்பு அடிக்கிறதுக்கு சமம். எனவே இந்த மாதிரியான காரியங்களை செய்யாதீங்க. கணியத்துக்குரியவர்களை ஹதீஸில் வருது, இந்த கீபத்து இருக்குது பார்த்தீங்களா, கடைசியாக எல்லாம் சொல்லக்கூடிய இந்த கீபத்து, இதை சர்வசாதாரணம் நினைக்கிறாங்க. ஆனால் ஹதீஸில் வருது, விபச்சாரத்தை விட பெரிய குற்றம்னு. நாம் அதை எப்படி வெறுப்போம்? ஹதீஸில் இருக்கு, அதை விட இது பெரிய குற்றமா? எப்படி அந்த ஹதீஸுக்கு விளக்கம் தராங்க? அந்த செயலை செஞ்சவன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் அப்படியே அவனுக்கு உள்ள குறுகுறுன்னுமா, தப்பு செஞ்சிட்டோமே, தப்பு செஞ்சு எல்லாம் மன்னிச்சிருன்றான். ஆனால் இந்த தவறு செய்கிறவன் குறுகுறுன்னு இருக்காது, சந்தோஷமாக இருப்பான் அடுத்த நபரை பற்றி பேசிக்கிட்டு. அதனால் என்ன செய்ய மாட்டானா, இவன் தௌபா செய்யக்கூடிய அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடணுன்ற சிந்தனையே இல்லாமல் மொத்தம் போயிடுவான். அடுத்த நபர்களை பற்றி பேசி அப்படியே மொத்தம் போயிடுவான். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, யாரை பற்றியெல்லாம் பேசினாரோ அவருடைய நன்மை ஃபுல்லாக, இவருடைய நன்மை ஃபுல்லாக அவருக்கு போயிடும். அப்போ இது அதை விட கொடூரம். அந்த விபச்சாரம் செஞ்சால் கூட என்ன செஞ்சிருவார், பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு மன்றாடி மௌத்தா போயிடுவார். எனவே கணியத்திற்குரியவர்களை, ஹதீஸுகளில் இந்த கீபத் பேசுகிறதுக்கு நிறைய வயதுகள் வந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது சில நபர்கள் அப்படியே நகல்லாம் இரும்பாக இருக்குது, இரும்பில் அப்படியே பிச்சுக்கிறாங்க சதையை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இவங்க யார்? இவங்களா மக்களுடைய குறையை பேசிக்கிட்டே இருந்தவங்க, மக்களுடைய கறியை சாப்பிட்டவங்க. அதனால் என்ன செய்கிறாங்க, பிச்சுக்கிறாங்க. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன். ஒரு பயணத்தில் எல்லா சஹாபாக்களும் போகிறாங்க, ரசூலுல்லாவும் போகிறாங்க. பயணத்துலலாம் பொதுவாக சாப்பாடு இல்லை, சால்னா இல்லை அப்படின்னா என்ன செய்வாங்க, நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு பஸ் ஃபுல்லாக போகிறோன்னு வைங்க, மிச்சர் ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறாரு, என்ன செய்வார், பக்கத்தில் இருக்கவங்களாம் கொடுப்பாங்க இல்லையா, ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது வழமை அந்த காலத்துலேயே, அந்த ஹதீஸில் அதெல்லாம் இருக்குது. அப்போ ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தனியாக தங்கியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு தனியாக ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு அடிமையை கூட வச்சுருக்கிறாங்க. அந்த அடிமைக்கிட்ட என்ன செய்கிறாங்க, அது பாருப்பா சால்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிரு அப்படின்னு படுத்துருக்குறாங்க. இவங்க ரெண்டு பேர் படுத்தோடனே யாரும் படுத்தாச்சு, அடிமையும் படுத்து தூங்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேர் எழுந்துட்டாங்க, யாரும் எழும்பல. சில சமயம் அப்படி தான், ஓனர் போய் கடையை திறந்துருவார், யாரும் வர மாட்டா. சில சமயம் இல்லை, அதில் பெரும்பாலும் அப்படி தான் இருக்குது. ஓனருக்கு நாங்கள் தான் போய் ஃபஸ்ட்டு கடையை திறக்க வச்சுருக்கு. அடிமை தூங்கிட்டே இருக்கிறார். அபூபக்கர்லையும் உமர்லையும் எழுந்துட்டு அடிமையை பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காரு, சால்னா ரெடி பண்ணல. எப்படி தூங்குறாரு, இப்போ தூங்கு மூஞ்சி, சரியான ஆளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எழுப்பி, சால்னா காய்ச்சல் இல்லை, ரசூலுல்லாஹ் கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட சால்னா இருக்கும் வாங்கிட்டு வாங்க. இவர் போய் சால்னா யார்கிட்ட வாங்க போகிறா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சால்னா, யார் ரசூலுல்லாஹ், அபூபக்கர்லையும் உமர்லையும் சால்னா கொஞ்சம் கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அவங்க தான் சால்னா கறி சால்னா சாப்பிட்டாங்களேன்னாங்களாம். அவங்க தான் கறி சால்னா சாப்பிட்டாங்களே, அவங்க ஈர்கள் யார், அபூபக்கரையும் உமரையும் ஒன்றும் இல்லை, அவர் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன நல்லா தூங்குறாரு பாருங்கன்னு நாங்கள், அவ்வளோதான். அவர்களுடைய பல்லில் கறி மாட்டிக்கொண்டு இருக்கிறதுன்னு நாங்கள் பார்த்து இதை ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்கன்னு உடனே ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் மன்னிச்சிருங்க, யார் ரசூலுல்லாஹ் மன்னிச்சிருங்க, அல்லாஹ் இடத்துல எங்களுக்கும் பாவம் மன்னிப்பு தேடுங்க, நீங்கள் நாங்களும் அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுறோம். எப்படிப்பட்ட விஷயம். இப்போ அடுத்த நபர்களை பற்றி பேசுகிறது, இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அடுத்த நபர்களுடைய குறையை பார்க்காமல் நம்முடைய குறையை பார்த்து நம்முடைய குறைகளை சீராக்கி நாம் நம்மை நல்லவர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.